மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17/6/2025 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான். அப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம், கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சிம்பிளுங்க. 5ஆம் நம்பர் அதே மாதிரி 3ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு சூப்பராக வரும்னு சொன்னால் இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன 153. அதுலேயும் குறிப்பாக நம்ம 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் நீங்கள் மாற்றி கொடுத்தோம்னா 2 பக்கமும் நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம். 2 பக்கமே 5-3ங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதை தாண்டி வேறு எதுவும் வராது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த போன ட்ராவிலே நமக்கு 16ஆம் தேதி வந்து நமக்கு இந்த பாக்கியதாரா வந்து ஒரு சூப்பரான வின்னிங். 5ஆம் நம்பர் நம்ம என்ன கொடுத்தோம், சிம்பிளுங்க. 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, ஒன்றும் இல்லைங்க. 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பவர் 1, 5க்கு 5 அப்படியே வச்சுருந்தாங்க, 3க்கு 3, 153. நம்ம கொடுத்தது 653. அவ்வளோதான், ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்க தவிர ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்லணும், ரொம்ப எல்லாம் வந்து தூரமாகலாம் போகலாம், பக்கம் பக்கமாக தான் நமக்கு போயிருக்கு. பட் இருந்தாலும் 2 நம்பர் நமக்கு அழகாக கிடச்சது, ஒரு நம்பர் போயிடுச்சு. சரிங்களா, மொத்தம் 4 நம்பரில் 3 நம்பர் கன்ஃபார்மாக வந்துருன்னு எதிர்பார்த்தேன். பட் வரல, 2 நம்பர் கன்ஃபார்மாக வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம எப்போயுமே கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றினா 2 நம்பர் கண்டிப்பாக வரும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள். எஸ்எஸ்சில் வந்து நமக்கு நாளைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு இன்னும் எஸ்எஸ் கம்பெனியில் இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்ஸை வந்து நமக்கு நேற்று வந்து நான் கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் 656 கொடுத்தாங்களா. அதே மாதிரி 153, 472. அதே மாதிரி போன வாரம் அடிக்க ரிசல்ட்டு 246. சரிங்களா, ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். எனக்கும் இதில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கணக்கு வர மாதிரி இருக்குது. பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல, அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது. சரிங்களா, ஏன்னா 656, 153, 472, 246. சரிங்களா, இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரிகிறது. சரிங்களா, இதில் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் நேற்று 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல்ஸ் நீங்கள் ஏதாவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதாவது ஆரோஸ்கோப்புடைய சார்ட்டை பற்றி சொல்கிறோம், ஒவ்வொரு ராசியும் எப்படிலாம் இருக்கணும், என்ன மாதிரியான வந்து வழிபாடுகள் செய்யணும், ஒவ்வொரு நல்ல காரியங்கள் எந்த டைமில் செய்யணும், வேத ஜோதிட ரீதியாக பஞ்சாங்க ரீதியாக நம்ம பார்த்து சொல்கிறோம். எந்தெந்த டைமில் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்தெந்த டைமில் எப்படிலாம் இருந்தாக்கா உங்களுக்கு மேன்மையான லைஃப் வரும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோரைநாதனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய சொல்கிறோம். நாளைக்கான விஷயத்துலேயும் ஹோரைநாதனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு 6 மணிக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய ஹோரையை பற்றி எழுதிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு ஹோரைன்னு என்ன, அதனால் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணத்தை சேர்க்க முடியும், செல்வத்தை குவிக்க முடியுங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வர ஒவ்வொரு நாளும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்காத குழந்தைங்களுக்கு எப்படிலாம் வந்து படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணால் என்ன பண்ணால் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்படிங்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்முடைய வேத ஜோதிடத்தை ரீதியாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணணும். சரியா, அந்த மாதிரி படிப்புக்குங்கிற ஒரு கிரகம் வந்து புதன். அப்போ அந்த புதன் கிரகம் வந்து உங்களுக்கு எப்படி வலுவாக இருக்கா இல்லையா, அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 215, அதே மாதிரி 746, அதே மாதிரி 753, 134, 650, அதே மாதிரி 254. சரிங்க, 246. இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 656, ரிசல்ட்டு 153, அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து 472. சரிங்களா, இதை கனெக்ட் பண்ணி இதை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். பெண்டிங் ரிசல்ட் எப்படி வருது, பெண்டிங் சார்ட்டு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் நமக்கு 20 நாள் இருந்துச்சு, அன்றைக்கி எடுத்திருந்தாங்க, ஒரு நல்ல வின்னிங்கு. அதே மாதிரி இன்னும் பி போர்டில் 2 நாளாக இருக்குது, சி போர்டில் 2 நாளாக இருக்குது. அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து 3, சி போர்டில் வந்து நமக்கு 5. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு 0. நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இங்கே 23 நாளாக இருந்துச்சு, அது வந்துருச்சு. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 23, பி போர்டில் வந்து 6,
சி போர்டில் வந்து நமக்கு 4. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 31, பி போர்டில் இன்றைக்கி வச்சுருந்தாங்க, சி போர்டில் வந்து இன்னும் ஒரு 14 நாளாக பெண்டிங். அடுத்து 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 14, பி போர்டில் 15, சி போர்டில் வந்து 6 நாளாக பெண்டிங். 7ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் 27, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாள் ஆச்சு. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 89, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6. அடுத்து வந்து 9ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 4, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12, சி போர்டில் வந்து நமக்கு 6, 8 நாளாக பெண்டிங். அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 2, பி போர்டில் 1, சி போர்டில் 10. இதுதான் நமக்கு பேசிக்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு. இதில் நமக்கு இன்றைக்கி மறுபடியும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது, வரலாம். சரிங்களா, 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது, 5ஆம் நம்பர் வரலாம். அடுத்து வந்து 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, அப்போ அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரலாம். இது மாதிரி வர வாய்ப்புகள் 5, 6ங்கிற இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள், இதுக்கான வாய்ப்புகளுக்கு. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங், ஆனால் இருந்தாலும் 89 நாளாக பெண்டிங்கு. சரிங்களா, அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் 89 நாளாக 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு போர்டு பெண்டிங் நம்பரே நம்ம என்ன பண்ணுறோம், வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கு 1 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இது இப்படியே வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 567, 673, 365, 537, 675, 357, 736, 567, 356. சரிங்களா, இதுதான் நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது. அடுத்து வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 56, 67, 73, 63, 53, 37, 36, 65, 37, 73, 67, அதே மாதிரி 75, 53, 37. சரிங்களா, இதுக்குள்ளே தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. இதில் நமக்கு நாளைக்கு என்ன வரும், ரொம்ப சிம்பிளுங்க, 553. சரிங்களா, 153 தான் அடித்தாங்க. இந்த 153க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம்னா ஒன்றுமே கிடையாது. 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். ஃபஸ்ட்டு 1க்கு 5ன்னு மேட்ச் ஆகலாமா, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 5ஆம் நம்பருக்கு திரும்ப 5ஆம் நம்பர் நிறைய அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதம் அடிச்சுக்காங்க, போன மாதம் அடிச்சுக்கிறாங்க. 5ஆம் நம்பர் திரும்ப வச்சு அடிச்சுக்காங்க ஒரே இடத்துல. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 5 செமையாக மேட்ச் ஆகும். இப்போ 5ஆம் நம்பருங்கிறது 1க்கு 5, 5க்கு 5, 3க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், இப்படியே கூட மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 1க்கு 7, 5க்கு 7, 3ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால் அங்கே 7ஆம் நம்பர்னா 3க்கு 7ன்னு வரலாம். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம், 7க்கு 5ங்கிறதா வரும் அப்படின்னு சொல்ல வந்துருச்சா. அதே மாதிரி 7க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்ல வந்துருச்சு. அப்போ 3க்கு 7ங்கிற நம்பரும் 5க்கு 7ங்கிற நம்பர் ஏன் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வைப்பாங்க. திரும்ப வச்சாலும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம 7 நம்பர் வச்சு கொடுக்குறோம். யாருக்காச்சும் வருது, இல்லைங்க எனக்கு இந்த இடத்துல போய் மேட்ச் ஆகுதுங்க, அந்த இடத்துல மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து நமக்கு இதில் போய் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா 3ஆம் நம்பர். சரிங்களா, 1க்கு 3, 5க்கு 3, 3க்கு 3. சரிங்களா, இதுக்குள்ளே உங்களுக்கு செட்டாக இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் மிஸ் பண்ணாமல் வைக்கிறதா இருந்தால் வைங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.